வணக்கம் மக்களே, சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். எடப்பாடி தொகுதியில் வெற்றி யாருக்கு? நியூ இந்தியா சிறப்பான சர்வே திடீர் தகவல். இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்முடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. கூட இருக்க பெல்லைக்கனும் ஆளில் கொடுத்து வைங்க. அப்போ தான் அரசியல் சார்ந்த காணொலிக்கலாம் நீங்கள் தினசரி உடனுக்குடன் தொடர்ந்து தெரிந்து கொள்ள முடியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். தற்பொழுது பெரும் விதத்தில் இருக்கக்கூடிய தொகுதியாகவும் ஸ்டார் தொகுதிகளாக விளங்கக்கூடிய எடப்பாடி தொகுதி மிகப்பெரிய அளவில் ஆதரவை பெறக்கூடிய இடத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. அந்த வகையில் தற்பொழுது அங்கே வந்து பார்த்திங்கன்னா எடப்பாடியில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போட்டிடுவார். ஸோ அவருடைய சொந்த தொகுதியாக இருக்கக்கூடிய தொகுதியில் அவருக்கான ஆதரவு இருக்கிறதா, அவர்களுக்கான அங்கீகாரம் பெரும்பான்மை என்பது இருக்கிறதா அப்படின்றது குறிப்பிட்டு பார்க்கப்பட வேண்டிய ஒரு சூழலுக்கு நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம். அந்த வகையில் தற்பொழுது 2026 தேர்தல் களம் எப்படி அமைஞ்சிருக்கிறது, என்ன மாதிரியான மாற்றங்கள் மாறுதல்கள் நடக்கக்கூடிய ஒரு சூழல் என்பது இருந்துகிட்ருக்கு அப்படின்றத வந்து குறிப்பிட்டு பார்க்கப்படுகிறது. அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த தேர்தல் வந்து பார்த்திங்கன்னா நடந்து முடிஞ்ச நிலைமையில் இன்னும் 4 நாளில் வந்து பார்த்திங்கன்னா வாக்கு எண்ணிக்கை ஓகேங்களா, எண்ணி யார் முன்னிலை யார் பின்னிலை யார் வெற்றியாளர்கள் அப்படின்றத வந்து பார்த்திங்கன்னா சொல்லி விட்டுருவார்கள். யார் எதிர்க்கட்சி தலைவர் அப்படின்றதே வந்து சொல்லிவிடுவாங்க. அந்த வகையில் தற்பொழுது விஜய், சீமான், ஸ்டாலின், எடப்பாடி பழனிசாமி என இவர்கள் 4 முனை போட்டியில் இருந்தாலும் கூட எடப்பாடி தொகுதியிலும் 4 முனை போட்டி என்பது உறுதியான ஒரு செயலாக இருக்கிறது. அதிமுக சார்பில் எடப்பாடி பழனிசாமியும், திமுக சார்பிலும் மற்றும் அதனைத் தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா தாவேக சார்பில், நாதக சார்பில் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா 4 முனையில் 4 முனை பேர் நின்றாங்க. ஸோ எடப்பாடி பழனிசாமி பொறுத்த வரைக்கும் சொந்த தொகுதியில் உட்கார்ந்தே ஜெயிக்க வேண்டும் அப்படின்ற ஒரு முடிவில் வந்து அவருடைய அரசியல் பணிகளும் சரி, அவர்களுடைய அரசியல் நகர்வுகளும் செயல்பாடுகளும் தீவிரத்திலும் தீவிரமாக இருந்து கொண்டிருக்கிறது. அந்த ஒரு தொகுதியில் மக்களுடைய முடிவுகளும் மக்களுடைய கருத்துக்களும் மக்களுடைய அரசியல் புரிதல்களும் அரசியல் மாற்றங்களும் அரசியல் செயல்பாடுகளும் ஸோ பொதுமக்களிடையே கொஞ்சம் கவனத்தை ஈர்த்து இருக்கிறது. ஏன்னா தொடர்ந்து அதிமுக 10க்கும் மேற்பட்ட தொகுதிக்கு தேர்தல்கள் தோல்வி அடைஞ்சிருக்கு. குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி தலைமை ஏற்ற பிறகு பொதுச் செயலராக ஆன பிறகு தொடர்ந்து தோல்வியை சந்தித்து கொண்டிருக்கக்கூடிய அதிமுக இதன் பிறகு இந்த வரக்கூடிய நாட்கள்லையாச்சு எடப்பாடி தொகுதி அவர் தொகுதியிலிருந்து ஆரம்பித்து அதிமுக மிகப்பெரிய அளவிலான வெற்றியை பதிக்கப் போகிறதா இல்லை மீண்டும் தோல்வியை தழுவ போகிறதா அப்படின்ற பேச்சுக்கள் தான் அதிகமாக இருக்குது. ஏறக்குறைய எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா தொடர் தோல்வி காரணமாக அக்கட்சியில் இருப்பது வேஸ்ட்டு அப்படின்றது தெரிஞ்சு அக்கட்சியை விட்டு வெளியேறி திமுக தாவேகா என மாற்று கட்சியில் போய் தொடர்ந்து இணைஞ்சிட்ருக்காங்க அதிமுகவர்கள். ஸோ இதை கடைசி வாய்ப்பாக தான் பார்ப்பாங்க. இந்த தேர்தலையும் வந்து அதிமுக தோல்வி அடைஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா வெளியேறக்கூடிய படலம் என்பது அதிகமாக இருக்கும் இந்த ஒரு சூழலில். இதனைத் தொடர்ந்து தற்போது தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான கட்சிகளும் அவர்களுடைய வேலைகளை தீவிரப்படுத்தி இருக்கிறார்கள் என்றே சொல்லலாம். பார்க்கலாம் என்ன நடக்கிறது என்பதை. மேலும் இந்த ஒரு தகவல் தற்போது அரசியல் வட்டாரத்தில் பெருமிதத்தில் பார்க்கப்படுகிறது. இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள். இது போன்ற நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.